ஸோ ஈவன் பப்ளிங் இஷ்யூ வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது எதுவுமே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டிவ் அந்த 2 டிவ் வந்து கிரியேட் பண்ணிப்போம். என்ன அப்படின்னா இது ஒரு டிவ், இது ஒரு டிவ். ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து ஒரு ஸ்டைல் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டைல் என்ன அப்படின்னா இது வந்து மெயின் பாக்ஸ்னு வச்சுக்கலாம். அண்ட் வந்து செகண்ட் பாக்ஸ் சைல்டுன்னு வச்சுக்கலாம். சைல்ட் பாக்ஸ் இது வந்து பேரண்ட் பாக்ஸ் and we take this as id and இதுக்குமே id. ஸோ இதுக்கு வந்து as usual ஒரு ஹைட் வந்து நான் என்ன செட் பண்ணுறேன் அப்படின்னா 300px. இதுக்குமே வந்து இதுக்கு ஹைட் என்னன்னா சைல்டுக்கு வந்து ஒரு 100px போதும். ஸோ width வந்து இதுக்கு widthமே 300px வச்சுக்கலாம். அண்ட் பார்டர் px solid red. இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு. நம்ம முன்னாடி வந்து ஒரே ஒரு பட்டனுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஈவெண்ட் லிசனர் அண்ட் ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இன்கேஸ் ஒரு 2 டேக் இருக்கு. ஓகே, அந்த 2 டேக் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இது நீங்கள் அதுக்கப்புறம் இதில் போயிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சின்ன சின்ன டாஸ்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இங்கிட்ட ஒரு பாக்ஸ் வந்து வந்துருச்சு. அண்ட் சைல்டுக்குமே வந்து நான் ஒரு பார்டர் போட்டு green. ஓகே, ஸோ இது தேவையில்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து தனித்தனியாக நம்ம ஈவெண்ட் லெசன் வந்து எழுத போகிறோம். என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் ஆஸ் யூஷுவல் நம்ம டாக்குமெண்ட் டாட் get element by id. யா சூப்பர், எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னன்னா அது கூடவே அப்படியே எழுதலாம் டாட் ஆட் ஈவெண்ட் லெசன் அப்படியே இங்கே எழுதிடலாம். பிகாஸ் ஏன்னா ஒரு டேக்ல வச்சு நம்ம போன தடவையும் வந்து டேக்ல வச்சு நம்ம பண்ணோம் இல்லையா, ஒரு டேக்ல எடுத்து அதுக்கப்புறம் நம்ம டாட் பண்ணாலும் ஓகே தான். அப்படியே டேரெக்டாக பண்ணாலும் ஓகே தான். அப்படியே டேரெக்டாக போட்டு ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா கிளிக் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஜஸ்ட் வந்து இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா கன்சோல் டாட் லாக் இது வந்து ஒரு சைல்டு டேகு அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் சேம் இதே வந்து நான் இன்னொரு கமெண்ட் பண்ணிவிட்டு சாரி காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து பேரண்ட் டேக். ஓகே ஃபைன். ஸோ இது இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீனில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்து ஒரு டாட் ஸ்டைல் வந்து என்ன பண்ணுறேன் ஸ்டைலு பேக்ரவுண்ட் கலர். ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போது லைக் பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் ஏன்னா இது வந்து கன்சோலில் தெரியும், நம்ம ஸ்க்ரீனில் தெரியணுன்றதுக்காக சும்மா பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு. ஸோ சேம் இங்கேயுமே வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து இதுக்கு வந்து நான் க்ரீன் வச்சுக்கலாம். பிகாஸ் ஏன்னா அது ஒரு க்ரீன் பார்டர் தான் கொடுத்தோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஓகே ஃபைன். ஸோ இங்கே போயிட்டு நான் cannot read the properties of null event listener.
திங்ஸ் கரெக்ட்ல, ஆனா எரர் இது த்ரோ cannot read properties of non reading and even listener. ஆக்சுவலி எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னா parent tag, child tag, parent tag. ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, ஸோ இங்கே பிரிண்ட் ஆகிறத வச்சு லைட்டாக நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஓகே, இந்த எரர் ஆக்சுவலி என்னன்னு தெரியல, பட் ஆனால் அந்த எரர் வந்து இப்போதைக்கு ப்ராப்ளம் ஆகல, அது சும்மா தருது. ஸோ அதை நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஆனால் இங்கே நடக்கிறது வந்து கரெக்டாக நடக்குது, இங்கே எக்ஸிக்யூட் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, இங்கே ஒரு அவுட்டர் ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஒரு இன்னரில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி தெரியும் இந்த Yeah. அவுட்டர் பாக்ஸ்ன்றது ஒரு பேரண்ட் பாக்ஸு, அண்ட் இங்கே இன்னர் Mm. பாக்ஸ்ன்றது ஒரு சைல்ட் பாக்ஸ். ஸோ இங்கே Child மேட்ச் box. யூஷுவல் Yeah. இங்கேயுமே நம்ம தெரியும், நம்ம வந்து சைல்ட் பாக்ஸுக்கு பேரண்ட் பாக்ஸுக்கு என்னென்ன எழுதிருக்கோம். ஸோ பேரண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணும்போது அதோட பேக்ரவுண்ட் கலர் ரெட்டாக மாறணும், அண்ட் சைல்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணும்போது அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீனாக மாறணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டாக மாறிடுச்சு. ஸோ இங்கே எப்படி ரெட்டாக மாறிச்சுன்னா, லைக் இங்கே நம்ம லைக் எதுவுமே கொடுக்கல, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே மாறல, இதோட நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து டிஃபால்ட்டாக நான் ஏதோ ஒன்று என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளூன்னு சும்மா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தட் இப்போ தெரியும். ஸோ அது சேஞ்ச் ஆயிருக்காது, லைக் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக ப்ளூவில் இருக்குது. ஸோ நான் அது கொடுத்தோடனே ஐ மீன் அந்த பேரண்ட்டோட பேக்ரவுண்ட் கலர் தான் ப்ளூவாக சேஞ்ச் ஐ மீன் ரெட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டாக சேஞ்ச் ஆகல, பிகாஸ் ஏன்னா நம்ம கிளிக் பண்ணது வந்து பேரண்ட்டில் இருக்க அந்த ஸ்பேஸ். ஸோ இப்போ இங்கே தான் வந்து சைல்டு இருக்குது. ஸோ அந்த சைல்டை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், எதுவுமே வந்து நடக்கல. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஓகே நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணும்போது சைல்டு டேக் வந்து கிளிக் ஆயிருக்கு, பேரண்ட் டேக் வந்து கிளிக் இங்கே லைக் இங்கே கமெண்ட் செக்ஷன் நீங்கள் பார்த்தோம், லைக் கமெண்ட்னா இங்கே கன்சோல் நீங்கள் பார்த்தாலுமே தெரியும். லைக் என்னன்னா, இதை கிளிக் பண்ணுறேன் சைல்டு டேக் பேரண்ட் டேக், இதை கிளிக் பண்ணுறேன் வெறும் பேரண்ட் டேக். ஸோ தேட் இப்போ எங்கே நடந்து ஒரு நிமிஷம், என்னது திரும்பி ஃபோன் வேணும் எனக்கு, அது திரும்பி வேணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஓகே நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ சைல்டு டேக் நான் கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, சைல்டு டேக் இருக்க கோடும் எக்ஸிக்யூட் ஆகுது, பேரண்ட் டேக் இருக்க கோடும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த கன்சோல் லாக் வந்து நான் போட்டு காமிச்சது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இது வந்து ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம். ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா, இதுதான் வந்து ஈவென்ட் பப்ளிங். ஈவென்ட் பப்ளிங் என்னன்னா, இப்போ நான் வந்து லைக் சைல்டை கிளிக் பண்ணும்போது சைல்டு மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்படியே வந்து நிறுத்திக்கணும். அது என்ன பண்ணால் அதோட ஈவெண்ட்டை வந்து லைக் அதோட ஆன்சிஸ்டர் ஆர்எஸ் பேரண்ட் எலமெண்ட். ஆன்சிஸ்டர் அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா, லைக் இந்த பேரண்ட்டுக்கு பாஸ் பண்ணும், அப்புறம் அந்த பேரண்ட்லேருந்து அதுக்கு மேலே இருக்க பேரண்ட், ஸோ எல்லா பேரண்ட்டுக்கும் அப்படி பாஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஈவென்ட் பப்ளிங்ன்ற ப்ராப்ளம் சொல்லிட்டு. ஸோ அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம், பிகாஸ் ஏன்னா இது நடக்கும்போது எனக்கு அந்த சைல்டு டேக் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதை பேரண்ட் டேக்ல இருக்க கூட வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் இங்கே ஒரு பேக்ரவுண்டுமே வந்து அப்ளை ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதோட ஈவெண்ட் வந்து பேரண்ட் டேக் மட்டும் தான் அப்ளை ஆகும். ஸோ அப்படின்றப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஈவெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம தெரியும், ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது அது கூட வந்து லைக் ஈவெண்ட் வந்து நம்ம இதுதான் டேகா, அந்த டேக்லேயே வந்து நம்ம அங்கேயே நம்ம ஈவெண்ட் அங்கே நம்ம அட்டாச் பண்ணோம். லைக் இங்கே வந்து நம்ம டேக்ல நம்ம ஆன் கிளிக் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம ஈவெண்ட் பாஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் இங்கே. ஸோ நம்ம இங்கே வந்து டேக்ல வந்து நம்ம ஈவெண்ட் லெசன் ஆட் பண்ணும்போது இங்கேயே நம்ம வந்து ஈவெண்ட் பாஸ் பண்ணுறோம். அண்ட் அந்த ஈவெண்ட்டை நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கோடு வந்து இருக்குல்ல, அந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்டாப் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா சைல்டுலேருந்து அகெயின் வந்து பேரண்ட்டுக்கோ இல்லை அதுக்கு மேலேயே வந்து போகாது. ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து சைல்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ சைல்டு டேக் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ தட் எனக்கு வந்து அதோட பேக்ரவுண்ட் கலருமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, நான் இங்கே பேரண்ட் பாக்ஸ் ஓகே நம்ம இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன மிஸ்டேக்னா, பேரண்ட்னு ஓகே சைல்டு பாக்ஸ் ஓகே ஃபைன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி இப்போ நான் கிளிக் பண்ணோம்னா சைல்டு பாக்ஸோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நானுமே அதான் கவனிச்சேன், என்னடா அங்கே போய் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ பிகாஸ் வி மேட் திஸ் மிஸ்டேக். ஸோ இது கொடுக்கல அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, லைக் ஓகே இப்போ நான் கிளிக் பண்ண அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. பிகாஸ் இங்கே க்ரீன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்டுக்கு அப்ளை ஆக வேண்டிய ரெட் வந்து அப்ளை ஆயிடுச்சு. லைக் இதோட கிளாஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, பேரண்ட்டுக்கு அப்ளை ஆக வேண்டியது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். சைல்டு மட்டும் தான் எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் இது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்காக இதை கிளிக் பண்ணோன்னா எனக்கு இது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது. நான் எப்போ இதை கிளிக் பண்ணுறேன் அது ஆட்டோமேட்டிக்காக அதை எக்ஸிக்யூட் ஆக போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட். அப்புறம்லாம் சம்டைம்ஸ் இதில் வந்து ஒரு விஷயம்னு சொல்லலாம், ட்ரூ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொடுப்பாங்க. லைக் யா ஐ ஹோப் அது கொடுத்தோம், லைக் கொடுத்தோம். ஸோ ஈவெண்ட் கேப்சர் அப்படின்றது லைக் இதுவுமே வந்து ஒரு கான்செப்டில் வரும். பேரண்ட் சைல்ட் டேக் ஓகே, இதை வந்து கொடுத்துட்டு நம்ம தேர்டில் வந்து ஒரு டேகாக வந்து கொடுப்பாங்க.
லைக் இது தெரியுதா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சைல்ட் டேக் எக்ஸிக்யூட் ஆகுது அண்ட் பேரண்ட் டேக். ஸோ ஆஸ் யூஷுவல். ஓகே. Yeah. ஸோ இந்த தேர்ட் பேராமீட்டராக வந்து ஒரு விஷயம் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இது வந்து ஈவெண்ட் கேப்சர் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. இப்போ ஈவெண்ட் பப்ளிங்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி ஈவெண்ட் பப்ளிங்ன்றது என்னன்னா, இப்போ நம்ம போட்டோம்ல ஈவெண்ட் பப்ளிங். ஸோ ஈவெண்ட் பப்ளிங்ன்றது பாசிங் ஈவெண்ட் ஃப்ரம் சைல்டு டு பேரண்ட். ஸோ பேரண்ட். ஓகே. ஸோ பிகாஸ் ஏன்னா நம்ம ஒரு சைல்டில் வந்து நம்ம ஒரு கிளிக் பண்ணோம். ஸோ கிளிக் பண்ணும்போது நம்ம சைல்டுலேருந்து பேரண்ட்டுக்கு வந்து ஐ மீன் சைல்டில் ஈவெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. பட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் பேரண்ட்டுக்கு பாஸ் ஆச்சு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஓகே சாரி இந்த விஷயத்த நம்ம கடைசியாக வந்து போட்டோம். பிகாஸ் இந்த விஷயம் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், கடைசியாக வந்து அது ப்ரோபகேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். அதனால வந்து பேரண்ட்டுக்கோ அதுக்கு மேலே இருக்க ஆன்சஸ்டர்ஸ்க்கு வந்து போவே இல்லை. ஈவெண்ட் கேப்சர் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பாசிங் ஃப்ரம் பேரண்ட் டு சைல்டு. பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு பிகாஸ் ஏன்னா பேரண்ட் எலமெண்ட் முன்னே எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அந்த டைம்ல வந்து சைல்டு எலமெண்ட்டுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் போகக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஸோ அதுக்கான தான் Yeah, வந்து yeah. ஈவெண்ட் Event கேப்சரிங் அப்படின்னு capture. சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது வந்து இந்த டைம்ல வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அது வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். ஆக்சுவலி யா ஓகே ஐ திங்க் இது ஒர்க் Okay. ஆகுது. யா ஃபைன். யா ட்ரூ சம்திங் ட்ரூ வந்து ஒரு விஷயம் கொடுப்பாங்க. லைக் ட்ரூ கொடுத்தோடனே yeah it will pass. Okay, even capture அப்படின்னா allowing to pass. Yeah, allowing to pass from parent to child. இது வந்து ஸ்டாப் பாசிங் ஈவெண்ட் ஃப்ரம் சைல்டு டு. இது வந்து நம்ம சைல்டு டு பேரண்ட் வந்து ஈவெண்ட் வந்து பாஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணுறோம். இது வந்து என்னன்னா பேரண்ட் நான் எப்போ கிளிக் பண்ணுறோம், லைக் பேரண்ட் அப்படின்றது இப்போ ஒரு இந்த ஹோல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் பாக்ஸுமே பேரண்ட்னா Yeah. அதுக்குள்ளே இருக்கிற சைல்டு. அப்படின்னா இந்த ஒரு இடமுமே வந்து பேரண்ட் தான். பட் என்ன அந்த இடத்துல வந்து சைல்டு வந்து பொசிஷன் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த இடமுமே Okay. வந்து பேரண்ட். ஸோ நான் வந்து இங்கே பேரண்ட் கிளிக் பண்ணும்போது ஆக்சுவலாக என்ன நடந்துக்குன்னா அந்த பேரண்டோட கூட எக்ஸிக்யூட் ஆகணும். அட் சேம் டைம் அதுக்கு பின்னாடி Okay. யார் இருக்காங்கன்னா என்னோட சைல்டு இருக்காங்க. ஸோ அந்த சைல்டோட கூடமே அந்த சைல்டுக்குமே அந்த ஈவெண்ட் வந்து பாஸ் ஆகணும். அப்படின்னா Oh, அதை okay, okay, வந்து okay, ஈவெண்ட் okay. கேப்சரிங் சொல்லுவாங்க. ஸோ லைக் என்னன்னா அந்த பேரண்ட் எக்ஸிக்யூட் ஆனே அதை வந்து பாஸ் பண்ண லைக் ட்ரூ கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே வந்து பாஸ் ஆகிடும். சைல்டு என்னென்ன இருக்கோ அதுக்கு வந்து பாஸ் ஆகும். ஸோ தட் இஸ் ஸோ அதனால இங்கே கிளிக் பண்ணது தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட் டேக் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சைல்டு டேக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எக்ஸிக்யூட் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து சைல்டு டேக்ல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து Okay. ஏன்னா சில இன்டர்வியூஸில் வந்து இது கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்போ அது மெயினாக சொன்னதே.